என்ஜின் ரூம். இதில் இதுதான் சமைச்சு 5 நாள் 10 நாள் இதில் தான் சமைச்சு இதெல்லாம் சாப்பாடு எடுத்து தங்கி மீன் எடுத்து வரணும். சரி இப்போ தினமாலும் நடுக்கடலில் போய் ரிப்பேர் அப்படின்னு வாங்கினேன். இன்னொரு போட்டில் கட்டியில் தரணும். அது ஒரு பயணத்துக்கு 2-2.5 லட்சம் செலவு போகும். 1.5 இப்படி போட்டுக்கலாம். 1.5 அந்த அவங்களோட பாவினை போட்டு போயிட்டு வரதுக்கு 75 பாவினை எப்போ போகும் 1.5 போகுது. இன்னைக்கு 2, 2.5, 3 லட்சம் வரைக்கும் நான் போட்டை கொண்டு வந்தோம். 1.5 நாட்களுக்கு வேலையாக கொடுக்கணும். அதுக்கு 3 நாள் 4 நாள் போயிட்டு வந்து சிலத்துக்கு ஒன்றும் இல்லாமல் கையால் செலவு போகிறது மிக்கிற வர அந்த கொப்பியை வந்து பார்த்தா இப்படி பிரச்சனை ஆள் பொருளாதாரம் கீழே இருந்துச்சு. 100 ரூபா தரம் போகுது. இப்போ 5000 நடுவேன். அதுலேருந்து அந்த 3 கிழமை போயிருக்கேன். ஒரு கிழமை லைனில் ஒரு நாளைக்கு 60,000 2000 மீட்டி சேர்க்கறேன். இந்த கிழமை போய் மட்டும் கொண்டாந்து இந்த லோட் பண்ண போகிறோம். யாருக்கு நஷ்டம்? முதலாளிக்கு நஷ்டம். வெளிக்கு அதில் கடை கட்டு கிடைக்குது. என்ன ஆச்சு வாங்கினா ஆச்சு சில கூட்டம் வாங்கி கொடுத்துட்டு போகிறது. பொறுத்த வகையில் எங்களுக்கு தெரியும் யாரும் பேர் போனவரிடம் தான் பாசிக்கூடா பொறுத்த வகையில் யாருக்கும் சந்தோஷமாக வந்து குளித்து அவங்க நீர் செல்வதற்கு ஒரு மிக பொருத்தமானவரிடம் பாசிக்கூடா. அது வந்து கோட்டமாட்டில் இருக்கக்கூடிய தெரியும். அதே போன்று இன்று யார் சிறுவர்கள் பெண்கள் ஆண்கள் என்று வயதுகள் என்று எல்லாருக்கும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் இதில் வந்து தாண்டி குளிச்சு போகலாம். இது ஒரு அழகான அருமையான இடம், நல்ல பாதுகாப்பான இடம். பொதுவாக ஈஸ்டர்ன் கீழ் மாகாணம் என்று சொல்லி வந்தாலே யாரும் இந்த பாசிக்கூடாவுக்கு வருவதுண்டு. அந்த வகையில் இந்த மீனவ தொழிலை பொறுத்த வகையில் அவர்கள் ஒரு 10 நாள் 5 நாள் கடலில் போய் சென்று வந்தால் பல லட்சக்கணக்கான நஷ்டங்களை அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் போய் இலாபம் ஈட்டலாம் என்று எதிர்பார்க்கிறது உண்மையிலே ஒரு மிகப்படாத ஒரு உண்மை. ஏனென்றால் அது பொதுவாகவே அவர்கள் அந்த தொழிலை கைவிட முடியாததினால் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்களுக்கு பரம்பரையாக அவர்கள் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில். அந்த தொழிலை அவர்கள் கைவிட்டு விட்டு வேறொரு தொழிலுக்கு போக முடியாது. பலருடைய கதைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு சொந்த போட் இருக்கின்றது. இருந்தும் அவர்கள் வேறு போட்டில் ஒரு கூலி தொழிலாளராக சென்று அவர்கள் எனக்கு ஒரு சென்று வருகிறார்கள். அவர்களுடைய போட்டை மாத கணக்கு நிறுத்தி வைக்கிறார்கள். அவரோட கதைத்து பார்க்கும்போது அது அவர்கள் அந்த போட்டை எடுத்துக்கொண்டு போகாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் அது அந்த போட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டு வரும்போது அவர்கள் கடனாளியாக மாறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான போர்டுகளை வைத்து இவர்கள் தொழில் செய்கிறார்கள். உண்மையிலே ஒரு மிகவுமே ஒரு ஆபத்தான ஒரு தொழில் தான். அதிலும் இந்த மீனவ தொழில் என்று போகும்போது அவர்களை கைவிட முடியாத ஒரு தொழில். வேறு தொழில்கள் தெரியாது. இதனுடைய ஆழந்தங்கள், இதனுடைய நுட்பங்கள் என்ன, இதனுடைய உண்மை சம்பவங்கள் என்ன என்ற விடயங்களை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ தேசிய கொடி இப்போ இந்த இலங்கை நாட்டு கொடி இல்லைன்னு சொன்னால் இவன் விட மாட்டான், விட மாட்டான். தேசிய கொடி கட்டாயம் கொடுத்துருக்கேன். இந்திய கடல் பரப்பில் வைத்து இது பண்ணுறனாலும் இப்போ இலங்கை போட் வந்து பிடிச்சிருவாங்க. டீசல் லோடு பண்ணி ஐசி லோடு பண்ணி சாப்பாடுக்குரிய கடலில் சாப்பாடுகள் ரெடி பண்ணி ஒரு நாள் தயார் பண்ணிட்டு தான் போவாங்க. அதில் ரிப்பேரெல்லாம் பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி தான் போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு போட்டில் எத்தனை பேர் போவாங்க? 3 பேர் போவாங்க. 3 பேருக்குள்ளே சாப்பாடு வசதியெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவாங்க. இப்போ தூங்குறதெல்லாம் நைட்டுக்கு அந்த இன்ஜின் ரூமில் வெளியே தூங்குவாங்க. வெளியே தூங்குறேன் வலையை போட்டுவிட்டு கடலில் நைட்டுக்கு தூங்கி இரவு 12-1 மணிக்கு திரும்ப வலையை ஏற்றி இருக்கிற மீன்களை பதப்படுத்தி ஐஸ் அடிக்கிட்டு அதுக்குள்ள கடந்து அவங்க வெளியே தூங்குறன்றது சின்ன ஒரு நோம்பனா தான் தூங்குறேன். மற்றபடி 3 நாளும் தூக்கம் இல்லை, வந்து தூங்குவாங்க. ஃபுல்லாக ஐஸ் ஏற்றுருக்குது போகிறதுக்கு இந்த கையில் நான் ஏற்றி அடிக்கிறேன். அது போட்டை பொறுத்து போட் சின்ன போட்டை சின்ன கிலோ குறைய போகும். பெரிய ஸ்டரிங் போட்டுன்னா கிலோ கூட போகும். அகல் போட்டு சாமான் 4 நாளைக்கெல்லாம் வரையலான்னு பெரிய போட்டுல ஐஸு கொஞ்சம் முளைக்கு சரி வராது. 50, 60, 70, 100, 120 1 லட்சம் கூட போகும். 2.5 அதாவது ஒரு பயணத்துக்கு 2-2.5 லட்சம் செலவு போகும். 1.5 இப்படி போட்டுக்கலாம். 1.5 அந்த அவங்களோட பாவினை போட்டு போயிட்டு வரதுக்கு 75 பாவினை எப்போ 2-3 போயிட்டு வரதுக்கு அதுக்கும் போது செலவு போயிட்டு நீங்கள் கிடைச்சா தான். ஒரு சில போட்டில் புகைத்தல் பாவினை அது இதெல்லாம் எரியாது. அவங்களுக்கு சில குறைய வரும். அப்படியே அவங்களோட இதை பொறுத்து சாப்பாடு செலவு ஐஸ் செலவு 3 பேர் போனால் ஒரு செலவு, 4 பேர் போனால் இன்னொரு செலவு. அப்படி ஒரு செலவை பொறுத்த வரைக்கும் ஆனால் இங்கெல்லாம் சொல்லணும் 10 லட்சம் வாங்கினது நீங்கள் விடுறீங்க விட்டு போட்டு இது 2 லட்சம் தொழிலோட வருது. டீசலுக்கு ஒரு செலவு 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபாய்க்கு தானே. அதில் சரியாக புரிஞ்சு 1 லட்சம் 50,000 ரூபா பஸ் ஆகுது. 50,000 ரூபா ஒரு 3 பேருக்கு நான் ஒரு 15 அப்படி தானே வரும். ஆனால்
எல்லா செலவும் அழியும். தொழிலாளிக்கு என்ன சம்பந்தம்? வருமானம் கூட கொடுப்பேன். 3 லட்சம் பட்டுன்னா 1 லட்சம் வரும். அதான் அவர் வேலை போனாலும் சரி தான், மிஷின் செஞ்சாலும் சரி தான், அவர் என்ன செஞ்சாலும் அவர் அறுக்கலாம். கூட்டக்காரர்கள் அப்படி தான் அவங்க பங்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களோட இது ஒன்றுமே இல்லை, தொடர்பே இல்லை. மர போட்டுக்கு இந்த கனெக்ஷன் என்ன செலவு வந்தாலும் சவாது. ஆனால் செலவு அப்படி தானே, ஒரு மடங்கு 1 லட்சம் ரூபா போகும். அப்போ பிடிக்கிற மீன் பிடிச்ச எல்லாம் சில லாபம் உண்டு இல்லை, அதெல்லாம் பெரிய சின்ன கணக்கு மிஞ்ச போகுது. ஆனால் எப்படி ஒரு 6-7 மாதம் ஒரு செலவும் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அது தொடர்ச்சியாக நடந்தா. இப்போ அப்படி இல்லை சொல்லி, இப்போ நஷ்டம் தான் போயிடுச்சு. பல ஒரு 6 மாதம் 5 மாதம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பல பாதிக்குது. ஏன் வலை பாவிக்கிற லோக்கலா கொம்பனி அடிக்கேன், கொம்பனி அது இல்லை தாக்க போகிறான் கொம்பனி போய் 10 நாள் ஒரு கிழமைஞ்சு தங்கி இதில் போவாங்களா? இன்ஜின் ரூமா தங்குறதுக்கு ரூமா இது? இன்ஜின் ரூம், இதுக்குள்ளால இதுக்கு அடிக்கி போகலாமா? எப்படி போகிறது கொஞ்சம் விடுங்க. எங்களுக்கு இப்போ இன்ஜின் ரூமை திறந்து காட்ட போகிறாரு இப்போ. இதுக்குள்ளால தூங்குற எல்லாம் இல்லையா? இதுக்குள்ளால தூங்குற இன்ஜின் ரூம். இதில் இதெல்லாம் சமைச்சு 5 நாள் 10 நாள் இதில் தான் சமைச்சு இதெல்லாம் சாப்பாடு எடுத்து தங்கி மீன் எடுத்து வரணும். சரி, இப்போ தினமாலும் நடுக்கடலில் போய் ரிப்பேர் அப்படின்னு ஆகினா இன்னொரு போட்டோட கட்டியில் தரணும். நாங்கள் எதுவும் சமாளிச்சுக்கணும். இஎம்எஸ் இருக்கிற மாதிரியால் கொடுக்கலாம். எது இஎம்எஸ் அதால ஒரு மெஜர் எங்கே கிடக்கு, நேரம் கிடக்கு, எத்தனை கிலோமீட்டரில் அடைஞ்சிட்டு இருக்கின்றதை இந்த காட்டு மெஜர்சி எமர்ஜென்சி சொல்லி அறிவிக்கல டக்கு நான் அடைஞ்சிருந்த அறிவிக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன். இது இப்போ எல்லாரும் போகிறதுக்கு தயாராகிறா? நான் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். காலையில் போவேன். ஐஸ் ரூமை பார்ப்போம். மீனை பிடிச்சி இதெல்லாம் செட் பண்ணி வைக்கிறேன். ஐஸ்குள்ளே ஏற்றுவேன், ஐஸ் ஏற்றுவேன் ஏற்றுவேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ வைக்கலாமா? 1500 கிலோ 2000 கிலோ வைக்கலாம். அழுத்து போய் மாதிரி அது தொழில விடுவாங்க. கஷ்டப்பட்டு அந்த பெரிய கப்பல் இருக்குது இந்தியாவில எல்லாம் அவங்க எப்படி பிடிப்பாங்க? வலையில குறை வலையில வேற எந்த மெத்தட் தூண்டல லைன்ல இவர் 2 மாசமா கடலுக்கு போகல. அந்த கட்டுனேன் போயிட்டு வந்து 2 லட்சம் ஒன்று போகுது. அதுக்கு வருமானம் வழி இல்லை. அந்த காட்சிக்கு மீன் படுறல இந்த போட்டோ கூடயா? இது இப்போ எத்தனை நாள் நிப்பாட்டு வச்சு மாதிரி? 2 மாதம் ஆயிட்டு. 2 மாதமாக நிப்பாட்டு வச்சு மாதிரி. உங்களோட போட்டை கொண்டு போகிறது நஷ்டம் அப்படின்னா மீன் செலவழிக்கணும். செலவழிச்சு காசு கொடுக்கணும், செலவழிக்கணும். அப்போ போயிட்டு வந்தால் ஒன்று நிலைமை 3 பேர் ஆட்கள் வர ஒவ்வொரு ஆட்கள் 2-3 லட்சம் ரூபா காசு கடன் நெறிப்பா. அவங்களும் காசு கொடுக்கணும் திரும்ப. அதுக்குரிய டீசல் சாமான் ஐசி ஒரு கிழமைக்கு எவ்வளோ மணி செலவும்? 1.5 போகுது. இன்னைக்கு 2, 2.5, 3 லட்சம் வரைக்கும் நான் கடலுக்கு போட்டை கொண்டு வந்தோம் 1 லட்சம் ரூபாய் போட்டுக்காக 1.5 ஆட்களுக்கு வேலையாக கொடுக்கணும். அதுக்கு 3 நாள் 4 நாள் போயிட்டு வந்து சிலத்துக்கு ஒன்றும் இல்லாமல் கையால் செலவு போகிறது மிக்கிறேன். வர அந்த கொப்பியை வந்து பார்த்தா விட இப்படி நான் சொல்ல செய்ய வேறு வைப்பீங்க. இப்போ வேறு தொழில் இல்லாததுக்காக வேண்டி வேலை செஞ்சு கொண்டிரு பராம்பரை அப்பாவும் செஞ்சு நாங்களும் செஞ்சு இருக்கீங்க. நான் 12 வயசுல ஆரம்பிச்சேன். 12 வயசுல 58 வயசு 12 வயசுல பெரிய போல ஆற்றுக்குள்ள தோணியில் இருக்குது வலை கட்டி. தோணியில் இருக்குது ஆற்றுக்கு வலை கட்டிட்டு வாங்கிட்டு செஞ்சுது. அப்போ இது எல்லாம் பிரச்சனை இல்லாத காலம். பொருளாதாரம் கீழே இருந்துச்சு. 100 ரூபா தரம் போகுது. இப்போ 5000 வேணும். நிறைய 3 கிலோ போயிருக்கேன். 1 கிலோ லைனில் ஒரு ஆளுக்கு 60,000 ரூபா. 2000 கிலோமீட்டர் சேர்க்கணும். இந்த கிழமை போய் மட்டும் மாட்டேன். இந்த லோட் பண்ண போகிறோம். யாருக்கு நஷ்டம்? முதலாளிக்கு நஷ்டம்.
எனக்கு அதில் கடன் கேட்டு கிடைக்குது என்ன ஆச்சு வாங்கின ஆச்சு சில கூட்ட வாங்கி கொடுத்துட்டு போகிறது 10,000 15,000. இப்போ இங்கே வந்து இப்போ இந்த ஓட்டமாவடி பகுதியில் கிட்டத்தட்ட இடத்துல ஈக்கிறதுல பெரும்பாலான கடல் தொழில் தானே வளர்ச்சினை சம்மந்தப்பட்டாக்க தான் இருந்தேன். இப்போ வந்து விவசாயிட்டு மாதிரி இல்லை ஊரில் இருந்து ஆக்கள் இங்கே வரையிட்டு அப்படி 4ஆம் பாட்டு 5ஆம் பாட்டு 4ஆம் பாட்டு வளர்ச்சி ஆக்கள் மட்டும் 150-200 போட்டு தான் கிடந்து. இப்போ எத்தனை போடிக்கு கிடத்தா நீங்கள் மதிக்கத்தக்க இப்போ எத்தனை போடிக்கு மதிக்கத்தக்க 640 660 போட்டு சங்கத்தில் பயிரில் மொத்தம். அப்போ 640 கடல் தொழிற்சீராக்கள் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இங்கே கல்முனை இருந்து காத்தாங்குடி கல்முனை அந்த அளவுக்கு கல்முனை போட்டு அவங்க மஞ்சள் குட்டெல்லாம் கல்முனை உள்ள அவங்க இந்த வசதி அங்கே இல்லை ஆற்றுல கட்டுறது கடலில் கட்டுறதுக்காக இங்கே வர இங்கே தான் கொண்டு போட்டுச்சு எங்களுக்கு காலில் தண்ணி படாமல் போட்டில் வருவோம் அவங்க அப்படி இல்லை தோணியில் போய் கடலில் தோணி பிறண்டு அவ கொள்ள கேட்டு கடலில் கஷ்டம் கூட மீன் எல்லாம் கஷ்டம் ஐசியத்தில் கஷ்டம் எல்லாம் கடலில் வச்சு வேலை சின்ன போல்ல 10 இப்போ இவங்க இப்போ ஐஸ் ஏற்றி கொண்டு இருந்தாங்க கரையில் இருந்தாலும் ஏற்றி கொண்டாங்க அப்போ அவங்க அப்படி இல்லை அங்கே கடற்கரையில் வாகனத்தில் ஏற்றிட்டு வந்து சின்ன போல்ல ஒரு 5-10 வச்சு அதை தள்ளிட்டு போட்டு அங்கே கிடக்கும் அந்த பரப்பு போட்டு அதை காற்று கடல் கொழும்புனா வாங்கினா முடிஞ்ச அதை ஏற்றிட்டு போய் 5-10 மாதம் தூக்கி ஒரு கட்டமாக ஏற்றி தண்ணியும் கூலி வழியே ஏற்றிட்டு போய் ஊற்றி நிறைக்குது. இப்படி கஷ்டப்பட்டு வாங்கி அந்த காடலுக்குள்ள போட்டு நாள் போகணும் பண்ணுறதுக்கு அவரு போகணும் போய் சின்ன இப்படி போர்டில் போகணும் ஐசேஜி 10 தான் ஏற்றலாம். இது மாதிரி சின்னத்தில் ஏற்றி கொண்டு போய் அதில் வைத்து மாத்திரை காற்று கடலைன்னா ஒன்றும் செய்யலாது. 2 யானைக்கு ஏழாது கடற்கரையிலேருந்து பல்ல ஜல்ல ஏழாது. அப்போ இலங்கையில் கடல் தொழில் பெரும் ஒரு ரிஸ்கான தொழிலாக தான் போய் கொண்டிருக்கு. கடல் போகிறா இது மாதிரி ஐடென்டி எடுக்கணும். அடுத்து பாஸ் போடணும். இந்த பாஸை போட மட்டளவு போய் அங்கே திருப்பி கிளியர் ஆகி இங்கே வரும் சங்கத்திலேருந்து கழட்டி தருவார் பேப்பர். அதை எடுத்துகிட்டு போய் நேவியில் கொடுத்து அவன் எல்லாத்தையும் அங்கே போட்டு ஷாம் ஆக்களையும் அங்கே நேவியில் எரி அவன் அந்த ஃபைல் நம்பர் பார்த்து எடுத்து அதை எல்லாத்தையும் பார்த்து கிளியர் பண்ணுவான். போட்டு லைசன் இன்ஜின் வச்சு எம்எரி போட்டு எல்லாம் போட்டுக்கு வருஷம் எடுக்கணும். இந்த வேலைமாச்சு இந்த இந்த இதில் இருக்க முடியுது. டிராஃபிக் பார்க்குற மாதிரி கடலில் நம்ம நேவி பார்ப்பாங்க ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் செக் பண்ணி இல்லை கொஞ்சம் காலம் வச்சு போய் சனிக்கிழமை நைட்டு ஒரு கடலில் கூட்டிட்டு போய் நைட்டு வச்சு வந்தாலும் சொல்லுவான் எங்களுடைய சொத்தை வெளியே தரேன் நான் கொண்டு கரையை கொண்டு விட்டுரும் அல்லாவுக்கு கற்றுவாங்க நடந்துக்கிட்டு. அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ சக்தி புதுசாக போனால் அவ்வளோ சக்தி எடுத்து கஷ்டப்படுவா. அதாவது அது எங்களோட உடம்பு அவடத்தில் ஜீரணிக்கிறது ஒரு சக்கரத்தாவே நம்ம இருக்கும் அவர்களுக்கு புதுசாக போகிறாங்களுக்கு ஒரு நைட்டாலும் வீக்கலாம் வீக்கலாம்.